நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். இப்படி பல்வேறு பதிவு கணக்குகள் குழப்பத்தை உருவாக்குவதால் அவை அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு உண்மையான நிலையை மற்றொரு கோணத்தில் ஆய்வு செய்வது நல்லது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பரந்த நிலப்பரப்பில் மட்டும் 6,40,930 கிராமங்கள் பரவியுள்ளன. தெய்வ வழிபாடு இல்லாத ஒரு கிராமம் கூட இந்தியாவில் இல்லை. பெரும்பாலான கிராம தெய்வங்கள் அவர்களது தோற்றத்தில் ஒன்றுடன் ஒன்று மாறுபட்டு உள்ளன. எனவே நியாயமான மதிப்பீட்டின்படி இந்தியாவில் மட்டும் 50% கிராமங்களில் உள்ள மக்கள் ஏதோ ஒரு வகையான தெய்வத்தை வணங்கி வரலாம் என்பதை பார்க்கும்போது சுமார் 3 லட்சம் தெய்வங்கள், அதாவது ஒரு கிராமத்திற்கு 1 என்ற கணக்கில் உள்ளூர் மக்களால் வழிபடப்பட்டு வருகின்றன என்பதை ஓர் அனுமானமாக கூறலாம். இந்த பிரபஞ்சத்தில் 1 லட்சத்துக்கும் குறையாமல் பல தெய்வங்கள் பல வடிவங்களிலும் தோற்றங்களிலும் இருக்கலாம் என்பதும் தெரியும். அவை அனைத்துமே வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெவ்வேறு மதத்தினர் வணங்கி துதிக்கும் தெய்வங்கள் ஆகும். ஆப்பிரிக்காவில் உள்ள பல பழங்குடியினர் பல தெய்வங்களை வழிபடுகிறார்கள். 1989ஆம் ஆண்டில் 70 மில்லியனுக்கும் அதிகமான அளவிலான ஆப்பிரிக்க மக்கள் ஆப்பிரிக்காவில் சிறந்த மதமாக காணப்பட்ட யோருபா மதத்தின் ஏதாவது ஒரு பிரிவை கணக்கிடப்பட்டது. யோருபா மதம் பரவலாக ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க மக்களை ஈர்த்திருந்தது. நைஜீரியாவின் 3 முக்கிய இனக்குழுக்களில் ஒன்றான யோருபா ஒரே இனம் மற்றும் கலாச்சார தோற்றம் போன்றவற்றை கொண்டிருந்தாலும் அவை மூன்றுமே வெவ்வேறு மாநிலங்களில் ஊன்றி இருந்தன. யோருபாவில் கிராம தேவதைகளையும் சேர்த்து 6000 தெய்வங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.